கம்ருதீன் யூடியூப்ல அபிஷியலா இன்னும் வரல. அது வந்து அவருடைய அபிஷியல் யூடியூப் சேனல் கிடையாது. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கம்ருதீன் ப்ளீஸ் இதை பத்தின கிளாரிட்டி எங்களுக்காக கொடுங்க. உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு அபிஷியல் போஸ்டா இருந்து போடுங்க. ஏன்னா கம்ருதீன் யூடியூப் வந்திருக்காரு, நாம அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நிறைய ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாள்லயே ஒரு 70K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு. நிறைய மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நிறைய அது உங்களோட சேனல் தான் நினைச்சுதான் நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்களோட எல்லா ஃபீலிங்ஸையும் கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கம்ருதீன் பாப்பாரு, நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எதுவுமே உண்மை இல்ல. நீங்க தான் பேசுறீங்க நம்பி நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கம்ருதீன் ஏதாச்சும் இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்துதான் ஆகணும். யூடியூப்ல உங்க நேம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஒரு ஃபேனா வந்து உங்களோட எல்லா வீடியோஸை கூட எடுத்து யூஸ் பண்ணி என்ன வேணாலும் வீடியோஸ் போடட்டும், அதை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கம்ருதீனோட அபிஷியல் சேனல் நான் தான் கம்ருதீன் சொல்லி ஒரு ஃபேக் திங்ஸ் பண்றாங்கல்ல, அதெல்லாம் தான் எங்களால ஒத்துக்க முடியாது. அதை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ்னு எல்லாத்தோட அபிஷியல் லிங்கையும் வந்து இதுல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சேனலோட பழைய போஸ்ட்லாம் கூட எடிட் பண்ணி இது கம்மு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் வந்து மக்கள் ஏமாறுறது சரியில்லை கம்ருதீன். உங்களை இவ்வளோ லவ் பண்ற ஃபேன்ஸ்க்கு ப்ளீஸ் இந்த கிளாரிட்டியை மட்டும் கொடுத்துருங்க. கன்ஃபியூஷன்ஸ்க்கெல்லாம் சீக்கிரமா ஒரு அஃபிஷியல் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி ஒர்க் அவுட் vlogs, கப்பல் vlogsன்னு போட்டு கலக்குங்க கம்ரு.